அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள மேல் பேரடிக்குப்ப கிராம மக்கள் வெள்ள நிவாரண நிதி வழங்காததை கண்டித்து 200க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதனால் அங்கு போக்குவரத்து கடும் பாதிப்புக்கு உள்ளாக்கி இருக்கக்கூடிய சூழலில் அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கலிஃப்துல்லா. அங்கு நிலவரம் என்ன, அவர்களின் கோரிக்கை என்ன? வணக்கம் அர்ச்சினி. கடந்த 30ஆம் தேதி பெஞ்சல் புயல் கரையை கடந்த போது விழுப்புரம் மாவட்டத்தில் வரலாறு காணாத மழைப்பொழிவை சந்திக்க நேரிட்டது. இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தை குறைச்சி போடும் அளவிற்கு கொட்டி தீர்த்த அதி கனமழையின் காரணமாக பல்வேறு இடங்களிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஆயிரக்கணக்கான வீடுகளும் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்களும் பாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வீடுகளில் வசித்து வரும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா 2000 ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்படும் என தலைமையில அரசு அறிவித்திருந்தது. அதன்படி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு 2000 ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்பட்டு வருகிறது. இதில் வெள்ளத்தால் பாதிக்கப்படாத இடங்களிலும் உள்ள வீடுகளுக்கு 2000 ரூபாய் வழங்கப்படுகிறது. அதே சமயம் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வீடுகளில் வசித்து வரும் மக்களுக்கு 2000 ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் நடைபெற்று வந்த குளறுபடி காரணமாக வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நிவாரண நிதி கிடைக்காத அனைத்து விதமான பொதுமக்களும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள மேல் பேரடிக்குப்பம் கிராம மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 2000 ரூபாய் நிவாரணம் மற்றும் மழையால் பாதிக்கப்பட்ட விவசாய இடங்களுக்கு நிவாரணம் வழங்க கோரியும் நிவாரணம் வழங்காததை கண்டித்து மாத்திரமடைந்த அந்த பகுதியைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட பெண்கள் திருவண்ணாமலை திண்டிவனம் சாலை திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் திருவண்ணாமலை செல்லும் சாலையில் மக்கள் மறியலில் ஈடுபட்டு வருவதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. மேலும் வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து சாலை மறியல் ஈடுபட்டு வரும் பொதுமக்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இதனால் திண்டிவனம் திருவண்ணாமலை செல்லும் சாலையில் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி கலிஃப்துல்லா.